ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான இன்சூரன்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஸ்கீம்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், என்னென்ன கிளைம்ஸ் எல்லாம் இதில் வந்து பண்ணிக்க முடியும், எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அல்லது பேங்க்குக்கு அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் அப்ளை பண்ணணுமா, அல்லது வீட்லேயே இருந்தபடி நம்ம அப்ளை பண்ணலாமா, அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை எப்படி பே பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஐபிபி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக இந்த ஸ்கீம்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வருஷத்துக்கு 3 ப்ரீமியம் பேமெண்ட் இருக்குது. அதாவது ஒன்று 520 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீமியம் இருக்குது, அடுத்தது 555 ரூபா ஒரு ப்ரீமியம் இருக்குது, 755 ரூபா ஒரு ப்ரீமியம் இருக்குது. இந்த 3 ப்ரீமியமில் நீங்கள் எந்த ப்ரீமியம் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பே பண்ணிக்கலாம், அதாவது சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். 520 ரூபா இந்த பேமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் பே பண்ணணும். மந்த்லி பேமெண்ட்டு கிடையாது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 lakhs வரைக்கும் கொடுப்பாங்க. ஸோ 10 lakhs அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து விபத்தில் ஏற்பட்டு இறந்துற அந்த பர்டிகுலர் பர்சன் யார் எடுக்கிறவங்க, அதாவது ஸோ இந்த பாலிசி எடுக்கும் நபர் வந்து எதிர்பாராத விதமாக விபத்தில் இறந்துறாரு அப்படின்ற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நாமினிக்கு வந்து இந்த 10 lakhs வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து விபத்தில் வந்து இன்ஜுரி ஆகிறாரு, அதாவது இன்ஜுரி மீன்ஸ் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து 1 lakh வரைக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜில் அவங்க வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் இதில் பண்ணிக்க முடியும். ஒன்லி ஃபார் ஆக்சிடென்டல் இன்ஜுரிஸுக்கு மட்டும். ஸோ விபத்தில் ஏற்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறாரு அப்படின்ற பட்சத்தில். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3 ப்ரீமியத்தில் எந்த ப்ரீமியம் வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. டோர் ஸ்டெப் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தாலே போதும், உங்களோட வீட்டுக்கே அவங்க வந்து இந்த இன்சூரன்ஸை வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஸோ இதில் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் 10 லட்சம் மற்றும் 15 லட்சம் மதிப்புள்ள விபத்து காப்பீடு, விபத்தினால் ஏற்படும் உயிர் இழப்பு, நிரந்தர முழு ஊனம், அதாவது பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் அண்ட் அதாவது ஃபுல் டிசபிலிட்டிஸ், அதாவது பக்கவாதம், அதாவது 2 கை 2 கால் இழந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்திலும் ஒரு காலை இழந்துட்டாங்க விபத்து மூலமாக அப்படின்னாலும் சரி, விபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னாலும் சரி, அவங்களுக்கு வந்து என்ன அந்த ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபுல் பேமெண்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விபத்தினால் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அது அதிகபட்சமாக 1 லட்சம் வரைக்கும். விபத்தினால் மரணம், அதாவது பார்ஷியல் டிசபிலிட்டிஸ் அந்தமாரி ஏற்பட்டவரின் குழந்தைகளின் அதிகபட்சமாக 2 குழந்தைகள் கல்வி செலவுக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் விபத்தினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நாட்களுக்கு தினப்படி தொகைக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 100 ரூபா, அதாவது 1000 ரூபாய் வீதம் 15 நாட்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விபத்தினால் இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய ஈம சடங்குக்கு பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வரைக்குமான செலவும் இவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்தமாரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜுரிஸ் ஆகிடுச்சு, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறாங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் மெடிக்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு அதுக்கான பில்ஸ் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸையுமே நீங்கள் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கான அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க்குக்கு வந்து டைரெக்டாக அவங்க வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் இந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணுவீங்க. ஸோ குறைஞ்ச ப்ரீமியம், ஆனால் அமௌண்ட் வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து அதிகம். ஆனால் எதிர்பாராமல் நடக்கிற ஈவெண்ட்ஸில் வந்து இதில் வந்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக இந்த
இந்த இன்சூரன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க் அதாவது வீட்டில் இருந்தபடியே நீங்கள் இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஐபிபி ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட் விசிட் பண்ணிக்கோங்க. இதில் ஐபிபி கஸ்டமர் சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஐபிபி கஸ்டமர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐபிபி கஸ்டமர்ஸ்னால் ஃபஸ்ட்டு அவங்க ஏற்கனவே ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கிறவங்க தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டுன்னா இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதிலே வந்து கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆக்சிடென்டல் கவர் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிவிட்டு அடுத்தது கீழே கொடுத்துருக்க பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கு ரெக்வஸ்ட் போயிடும். அவங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரலாமா இல்லையா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி அவங்களுடைய கையிலே ஒரு பயோமெட்ரிக் மிஷின்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது மூலமாகவே உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி உங்களுக்கான இன்சூரன்ஸ் பேமெண்ட்டை நீங்கள் அங்கேயே பே பண்ணிக்கலாம். அங்கேயே உங்களுக்கான பாலிசியும் உங்களுக்கு வந்து அதாவது அந்த பேமெண்ட்டுக்கான ரிசிப்ட்டு பாலிசி காப்பி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுமாரி நீங்கள் வந்து உங்களுக்கான இல்லை எனக்கு கஸ்டமர் இல்லை நான் போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் நியூவாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் என்ரோல்மெண்ட் ஆக முடியும். இல்லைனா என்ரோல்மெண்ட் ஆக முடியாது. ஸோ டோர் ஸ்டெப் பேங்கிங் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான என்னென்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அன்றைக்கி நீங்கள் நியூ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அக்கௌண்ட் மூலமாகவே நீங்கள் வந்து இந்த பாலிசி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாலிசியில் வந்து என்ரோல்மெண்ட் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.